ஹலோ மக்களே, ரொம்ப நாளாக வீட்லேயே இருந்து போர் அடிக்குது. ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் வெளியே போய் சாப்பிட்றோன்னு, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகலாம். ஈரோடு போய் ஒரு நியூ ஒன்று பிரியாணி கடை வந்து ஓப்பன். ஸோ அதுக்கு போய் ஒன் கெட் ஒன் பை ஒன் பை ஒன் கெட் ஒன் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி, ஸோ நானே ஒய்ஃபு, ஸோ விஜய் பாரதி, கோகுலோட ஒய்ஃபு தேன்மொழி. ஸோ இங்கே நான் 5 பேர், மொத்தம் நாங்கள் 5 பேர் கிளம்பி வெள்ளோட்லேருந்து ஈரோடு அனீஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு கிருஷ்ணா தேட்டரில் கீழே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வெளியே டூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண விஜய், ஆனால் பட் போக முடியல. ஒன்று நேரம் இல்லை, ரெண்டாவது பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே போச்சு. சரி, டூர் தான் வர முடியல, அட்லீஸ்ட் நம்ம வந்து சாப்பிட வச்சு போகலான்னு சொல்லிட்டு அனிஃபா ஹோட்டல் ஓப்பன். ஸோ அப்போ வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ பாலாலாம் வந்திருந்தாங்க, அந்த ஸ்டார் விஜயில் நடிச்சிருந்தாங்களே அந்த பாலாலாம் வந்திருந்தாங்க. ஸோ பயங்கர தடப்படலாம் இருந்தது. செல்ஃபி பாயிண்ட்லாம் வச்சுருந்தாங்க, ரெட் லைட்டு, இந்த ரெட் கார்பெட்லாம் போட்டு விரிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு வழியாக காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு, ஸோ நாங்கள் அப்படியே நேராக போனோம், உள்ளே போனோம். ஸோ உள்ளே போயிட்டு வாட்ச்மேன்லாம் பயங்கரமாக கதவெல்லாம் நீக்கிட்டு ரொம்ப ஹை லெவலில் இருந்தது ஹோட்டலு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். 2 3 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது போக அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் யார் ஒரு செலிப்ரிட்டி, ஸோ நம்ம ஈரோட்டில் ஒரு 89,000 பேர் சகிபிலாக் அப்படின்னு சொல்லிட்டு அவரை யூடியூப் போயிருந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவங்க பார்த்துட்டு ஃப்ரெண்டு வந்து கோகுல் முன்னாடியே போய் பிரியாணி பார்சல் வாங்கி வச்சிட்டான். அதாவது பை ஒன் கெட் ஒன்ல ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ. அதாவது ஒரு பிரியாணியோட ரேட்டு 220 ரூபா. அனிஃபா பிரியாணி. யாரெல்லாம் அனிஃபா பிரியாணி போய் சாப்பிட்ருக்கிறீங்க ஈரோட்டில் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் போய் சாப்பிட்டோம். ஸோ நம்ம அந்த பாலா வந்துக்கிற பாருங்க, இவர் தான் பாலா. ஸோ ஓப்பன் பண்ணி நிறையா செல்ஃபிலாம் நிறையா காலையில் நேரத்துக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். நாங்கள் ஈவினிங் தான் போயிருந்தோம், ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். ஏன்னா வீட்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி நிறையா டிசிஷன்லாம் எடுத்து கடைசியாக ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் கிளம்பி வந்திருந்தோம். ஸோ நிறையா ஃப்ளேவரில் இருந்து, எனக்கு பட்ஜெட் எல்லாமே 200க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பட்ஜெட் வைஸ் ரொம்ப ஹை, ஆனால் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ்லாம். ஸோ அந்த ஹோட்டலுமே அவ்வளோ ஹைஜீனிக்காக நல்லா நீட்டாக கூட்டு அம்மையரில் நல்லா இருந்துச்சு, பலூன்லாம் போட்டு. அங்கே ஆனால் என்னென்னமோ எல்லாருமே வடக்கன்னுக்கு போல். ஸோ நிறைய பேர் தமிழ் தெரியல, 1 2 பேருக்கு தான் தமிழ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா பிரான்ச் வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக பார்சல் வாங்கிட்டு அங்கே சாப்பிட முடியல. பார்சல் வந்து இங்கே சாப்பிட முடியாதுங்க, நீங்கள் வெளியே கொண்டு போய் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்சல் வாங்கியிருக்கிறாங்க, அதனால் கோந்து சாப்பிட்ற இடம் இருக்காது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டோம். ஆனால் எங்கே போய் சாப்பிட்றேனே தெரில, புலம்பிட்டு நாங்கள் காருக்குள்ளே போனோம். காருக்குள்ளேயே வச்சு சாப்பிடலாம்னு தான் பார்த்தோம். பட் 5 பேர் இருக்கிறோம். ஸோ மடியெல்லாம் சிந்திரும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதே இருக்குது நம்ம ஈரோடு வஉசி பூங்கா, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது அங்கே போய் நீட்டாக இருக்கும், சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நினச்சி போனோம். ஸோ ஒரு ஆள் உள்ளே போகிறதுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. பட் உள்ளே போய் பார்த்தா நிறைய வவ்வால் இருந்தங்காட்டி நிறையா வவ்வால் ஆயா போயிருந்தது. கப்பு தாங்க முடியல, கீழே ஃபுல்லாகவே அந்த வவ்வாலோட. ஓகே, வஉசி பூங்காவுக்குள்ளே வந்துட்டோம். 10 ரூபா கொடுத்து டிக்கெட்டு வேறு எடுத்துட்டோம். 5 பேர்த்துக்கு 50 ரூபா. இனி சாப்பிடாம போனால் நல்லா இருக்காது, அட்லீஸ்ட் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வஉசி பூங்கா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அங்கே ரொம்ப பெருசாக அட்ராக்ட் பண்ணாலும் ஓகே, ஃபஸ்ட் டைம் போனங்காட்டி ஓகேவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கத்திரிக்காய் ரைத்தாவோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது வந்து தயிர் பச்சடி அது கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா. ஸோ பிரெட் அல்வா என் பொண்டாட்டி என்கிட்ட இருக்கிறத வாங்கி திருடி தின்னுட்டா. ஸோ நிறைய பேர்த்து 3 பேர்த்து வாங்கி சாப்பிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றாச்சும் எனக்கு வச்சிரு, கடைசியில் நானும் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லி வச்சுருந்தேன். ஓகே, பிரியாணி தின்னு லெக் பீஸ் தின்னுனா வயிற்றில் இறங்காதாமா, அந்த பிரெட் அல்வா மட்டும் நல்லா உணர்த்தி சாப்பிடணுமாமா, ஏன்னு தெரில. சரி ஓகே, கழுது சாப்பிட்டு போட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு தான் எங்கள் எல்லாத்துக்கு 10 பத்தாதான்னு ஒரு பயமாக இருந்தது. 6 பீஸு, 5 பேர் தான் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப நிறையாவே இருந்தது. கடைசியாக நாங்கள் சாப்பிட்றக்குள்ளே உள்ளே இறக்கணும் போகுது, ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டோம், வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்டோங்க. உண்மையில் டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருந்தது. 220 ரூபாய்க்கு உள்ள ஒரு முட்டை, அது போக ஒரு லெக் பீஸு. ஸோ எனக்கு 2மே வந்து இருந்தது. விஜய் பருத்தி வந்து சின்ன லெக் பீஸாக போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நான் விட்டுல கைக்கு விட்டு பார்த்தேன், மாட்டிருச்சுடா லெக் பீஸ் எட்றா அப்படின்னு சொல்லி பயங்கர குஷியில் எடுத்து சாப்பிட்ருந்தேன். நல்லா அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா பாஸ்மதி ரைஸில் ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில பிரியாணி ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும், ஆனால் இது நல்லாவே பேக் பண்ணி நல்லா சூடாக இருந்துச்சு. ஒரு புடி பிடிச்சிட்டேங்க அந்த அன்னைக்கு, வேறு லெவலில் இருந்தது. ஸோ யாரெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், போய் அனிஃபாவில் சாப்பிட்டுக்கிறீங்கன்னு. ரேட்டு 220 ரூபா, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை. முழு முட்டையை சாப்பிடலான்னு தான் பார்த்தேன். சரி ஓகே, எங்கேயாச்சும் மாட்டிச்சுன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1/2 முட்டை மட்டும் அடிச்சு சாப்பிட்டு
அது சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் அவங்க வந்த வேலையை பிரியாணி சாப்பிட்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஆளு வந்து அந்த இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருந்தோம். என்னென்னா கிரேவி மாதிரி வாங்கியிருந்தோம். ஏன்னா சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிட்ற கிரேவி கொஞ்சம் இருந்தது நல்லாயிருக்கு அப்படின்னு. பட் அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீ ஓப்பன் பண்ணு, நான் ஓப்பன் பண்ணு, இந்த பாரு நான் ஓப்பன் பண்ணுறேன் சொல்லி ஓப்பன் பண்ணால் கடைசியாக சாவி எடுத்து அந்த பையை கிழிச்சு ஸோ உள்ள இருக்கிற லெக் பீஸில் எடுத்து சாப்பிட்டோம். ஸோ லெக் பீஸுமே ஓகே. ஸோ பிரியாணி கேட்டிலும் ஓகே தான். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய்.